அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம். மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவிலும் இன்றும் பாராளுமன்ற அமர்வுகள், வரவு செலவு திட்ட அமர்வுகள் இடம்பெற்றன. அதில் இடம்பெற்ற சுவாரஸ்யமான விஷயங்கள், அது மட்டுமில்லாமல் டாக்டர் அர்ச்சுனா அவர்களை தரக்குறைவாக பேசிய தயாசிறி அவர்களை பார்த்திங்கன்னு சொன்னால் அரசாங்கத்தினுடைய பேச்சாளர் திட்டிய விஷயங்கள், அதே மாதிரி அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களை ஜீவன் தொண்டமானவர்கள் திட்டிய விஷயங்கள், அதோடு இணைந்து நிறைய விஷயங்களை நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு, இன்று பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்ட அமர்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. அந்த அமர்வுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் இடையில பல்வேறுபட்ட சூடான விவாதங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. சூடான விவாதங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திரு தயாசிறி அவர்களுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆளுங்கட்சிக்கும் இடையில பல்வேறுபட்ட கருத்து முரண்பாடுகள் இடம்பெற்று கொண்டிருந்தன. இந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தயாசிறி அப்படி என்றவர் யார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இலகுவாக நான் சொல்வதாக இருந்தால், கடந்த பாராளுமன்ற கூட்டமாக அதுக்கு முதல் பாராளுமன்ற கூட்டத்தில் டாக்டர் அர்ச்சுனா அவர்களுக்கு பைத்தியம், மனநோய், இவரை கொண்டு போய் நீங்கள் வைத்தியசாலையில் காட்ட வேணும், பாராளுமன்றம் இருக்கிற நடவடிக்கை எடுக்க வேணும் அப்படின்னு சொன்னவர் தான் இந்த தயாசிறி. உங்களுக்கு இலகுவாக விளங்கப்படுத்திக்க தயாசிறி என்றால் யார் அப்படின்னு சொல்லி. இன்று இந்த பாராளுமன்றத்தில் இந்த விவாதங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற பொழுது திரு தயாசிறி அவர்களுடைய கருத்துக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கத்தினுடைய ஆளுங்கட்சியாக இருப்பவர்கள் பதில் கருத்தை சொல்லியிருக்கார்கள். என்ன சொல்லியிருக்கார்கள் அப்படின்னு சொன்னால், திரு தயாசிறி அவர்கள் அதாவது மெக்க கண்டா உடனே அவருக்கு எப்படியாவது தான் புலம்பணும், பேசணும் அப்படி என்ற ஒரு வருத்த மனநோய் இருப்பதாகவும், அதனால் உடனடியாக அவரை கொண்டு போய் நல்ல ஒரு வைத்தியசாலையில் சிகிச்சை அளிக்க வேண்டும் அப்படி என்று சொல்லியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்லப்பட்ட விஷயம் இடம்பெற்றிருக்கிறது. இது பாராளுமன்றத்தில் இன்று ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. ஆனால் ஒரு ஊடகங்கள் டாக்டர் அர்ச்சுனாவை ஒரு அமைச்சரோ அல்லது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பேசுகின்ற பொழுது அதனை பெரிய ஒரு சினிமாவாக காட்டிய ஊடகங்கள் இந்த விஷயத்தை காட்டாமல் மறைத்து கொண்டிருக்கின்றன. ஆனால் நான் ஏற்கனவே இது சம்பந்தமான வீடியோக்கள் பகிர்ந்த பொழுது நான் சொல்லியிருந்தேன், டாக்டர் அர்ச்சுனா இவற்றையெல்லாம் பொறுமையாக கடந்து கொண்டு போகிறார். இதுக்கெல்லாம் பின்னணியில் எப்போவோ ஒரு நாள் காலம் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிச்சயமாக இப்போ ஒருவரை வசைபாடியவருக்கே பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் அதாவது அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான நபராக இருக்கின்ற விமல் திசாநாயக்க அவர்கள் சொல்லியிருக்கிறார், அவரை ஒரு பைத்தியம், அவர் ஒரு மனநோயாளி, அவரை உடனடியாக வைத்தியசாலையை கொண்டு செல்ல வேண்டும். இப்படியான விஷயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் பாராளுமன்றத்தில் தெரிவித்த விஷயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்றத்தில் இன்னும் ஒரு விஷயம் இடம்பெற்றிருக்கிறது. இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பாராளுமன்றத்தினுடைய கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த கூட்டத்தொடர்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டில் இருக்கின்ற நபர்களுக்கான இரட்ட பிரஜா உரிமை சம்பந்தமான விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இரட்ட பிரஜா உரிமைகள் அப்படின்றது வெகு விரைவில் பார்த்தீங்கன்னா அதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே செய்யப்படுவதாக டாக்டர் அர்ச்சுனா கேட்ட கேள்விக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாதுகாப்பு கம்யூனிட்டி கூட்டத்தில் டாக்டர் அர்ச்சுனாவுக்கும் அதே மாதிரி இன்னும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு இல்லை. இது சம்பந்தமாகவும் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் கேட்டபோது நிச்சயமாக இது சம்பந்தமாக போலீஸ் அதிபருடனும் பாதுகாப்பு அமைச்சுடன் இது சம்பந்தமாக பேசப்படுகிறது. இது சம்பந்தமாக பேசப்பட்டு அதுக்கப்புறமாக உடனடியாகவே இதுக்கான தீர்வுகள் எட்டப்படும் அப்படின்னு சொல்லப்படும். இந்த வேளையில் திரு கயேந்திரகுமார் அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தையிட்டி விகாரை சம்பந்தமாக அதற்கான சரியான ஒரு தீர்வு எட்டப்படவில்லை அப்படி என்ற விஷயத்தை கேட்டிருக்கிறார். யார் அப்படின்னா கயேந்திரகுமார். அதுக்கு அரசாங்கம் சொல்லியிருக்கிறது, இது சம்பந்தமாக நாங்கள் யோசித்து இதற்கான முடிவுகளை நாங்கள் விரைவில் எடுப்போம் அப்படின்ற வகையில் அரசாங்கம் சொல்லப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட இந்த தையிட்டி விகாரை பிரச்சனை காரணமாக திரு கயேந்திரகுமார் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா போலீசார் அழைப்பாணை கொண்டு வருகிறார்கள். நீதிமன்ற அழைப்பாணைகள் வருகின்ற பொழுது அந்த நீதிமன்ற அழைப்பாணைகள் சிங்கள மொழியில் வருவதாகவும் தன்னை வெளியிடங்களில் கைது செய்வதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டும்தான் தன்னுடைய மனைவியிடம் இது கொண்டு கொடுக்கின்ற பொழுது அவருக்கு இந்த விஷயங்கள் தெரியாது, சிங்கள மொழி பேச மாட்டார். அதனால் எனக்கு அதனை தமிழ் மொழியை தருமாறு கயேந்திரகுமார் அவர்கள் கேட்டுக்கார். இதுக்கும் பார்த்தீங்க சொன்னால்
அது சம்பந்தமாகவும் ஆலோசிக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் இந்த விசேட சமிஞ்சை பொருத்திய லைட் அதை பூட்டிக் கொண்டு வானம் ஓடியதுனால வந்த பிரச்சனை சம்பந்தமாக தன்னுடைய போனை ரெக் பண்ணி நீங்கள் உடனடியாக பிடிக்கிறீங்க, ஆனால் இந்த செவ்வந்தியை இன்னும் உங்களால் கைது செய்ய முடியவில்லையே அப்படி என்று சொல்லி டாக்டர் அர்ச்சுனா கேட்டபொழுது இது சம்பந்தமாகவும் விரைவில் வந்து நாங்கள் முடிவெடுக்கிறோம் அப்படின்ற வகையில் வந்து சொன்னதாக சொல்லப்படுகிறது. ஆனால் எவ்வளோ விஷயங்களை வந்து பாராளுமன்றத்தில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் பேசியிருந்தாலும் இங்கே வந்து ஊடகங்களில் வந்து இது சம்பந்தமான எந்த ஒரு விஷயங்களுமே வந்து பேசப்படுகிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தையிட்டி விகாரையை வந்து அகற்ற கூறுவோருக்கு எதிராக காவல்துறையில் முறைப்பாடு செய்ய உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் அப்படின்னு சொல்லி ஒரு செய்திகள் வெளியாக இருக்கிறது. இன்றைய தினம் 22ஆம் தேதி பாராளுமன்றத்தில் வந்து பொது பாதுகாப்பு ஆலோசனை கூட்டத்தில் இடம்பெற்றிருந்த பொழுது இதனை வந்து தெரிவித்ததாகவும் தையிட்டி விகாரை அகற்ற கோருவதன் ஊடாக நாட்டில் இன்னும் ஒரு இனக்கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரும் அதன் தலைவரும் கேந்திரகுமார் பொன்னம்பலமும் முற்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார். விகாரை அகற்றுவதன் ஊடாக 83ஆம் ஆண்டு இனக்கலவரம் ஒன்று உருவாகும். எனவே விகாரையினை அகற்ற கோருவோருக்கு எதிராக காவல்துறையில் முறைப்பாடு செய்து சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப் போவதாக கூறியிருப்பதாகவும் அந்த கருத்தினை ஆதரித்த பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அதனை நீங்கள் மேற்கொள்ளலாம் எனவும் சொல்லப்பட்டதாகவும் ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. ஆனால் இது சம்பந்தமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் வந்து எந்த விதமான கருத்துக்களும் இன்றைய அவருடைய சமூக வலைத்தள பகிர்வுகளில் வரையில. ஆனால் இந்த விஷயம் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டிசிசி கூட காய்ச்சதால் பல்வேறுபட்ட சர்ச்சைகளான பிரச்சனைகள் உருவாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அண்மையில் தேரர் கூட சொல்லியிருந்தார், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா வந்து காய்ச்சிருந்தார். ஆனால் இந்த காணிக்கு உரிமை கோரி இங்கே யாருமே வரவில்லை அப்படின்ற விஷயத்தை வந்து அந்த விகாரையினுடைய பீடாதிபதியும் அவர்கள் சொல்லியிருந்தார். இந்த வந்து டாக்டர் அர்ச்சுனா இவரான விஷயத்தை கதைக்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ள பல்வேறு சர்ச்சைகள் உருவாகுது. இது சம்பந்தமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா இதுவரை எந்த விதமான கருத்துக்களையும் வந்து தெரிவிக்கவில்லை. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்மையில் இடம்பெற்ற யாழ்ப்பாணம் இல்லை கொழும்பு நீதிமன்றத்தில் இடம்பெற்ற கொலை வழக்கு சம்பந்தமான வழக்கு விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் வந்து இன்னொரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அதாவது அரசாங்கத்தினுடைய இராணுவத்தில் அல்லது போலீஸில் இணைந்து அவர்கள் வந்து பயிற்சி பெற்ற அவ்வளோ பேருமே வந்து பார்த்திங்க சொன்னால் பயிற்சி பெற்று வெளியேறியவர்களே இந்த பாதாள குலகத்தில் வந்து இணைந்திருப்பதாக பாதுகாப்பு செயலாளர் ஏஆர் வைஸ் மார்ஷல் வந்து தெரிவித்திருக்கிறார். இந்த கருத்தை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்று 22ஆம் தேதி இடம்பெற்ற இந்த செய்தியாளர் மாநாட்டில் வந்து இதனை வந்து சொல்லியிருக்கார். உண்மையில் வந்து வந்தவர்கள் இராணுவத்தில் பயிற்சி பெற்று அதுக்கப்புறமாக பொது மன்னிப்பின் அடிப்படையில் வெளியில் சென்றவர்களே வந்து இவ்வாறான விஷயங்களில் ஈடுபடுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையில் கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது. அது மாதிரி இன்னும் ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதுகாப்பு தடை சட்டம் வந்து நீக்கப்படவில்லை. மீண்டும் இலங்கையில் வந்து 15 அமைப்புகளுக்கு வந்து பாதுகாப்பு தடை சட்டம் போடப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக கேட்டபொழுது டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் வந்து இன்றைய அந்த பொதுக்கூட்டத்தில் கேட்டபொழுது அதுக்கான சரியான வகையில் வந்து இது சம்பந்தமான எந்த விதமான சரியான பதில்களும் கொடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி தமிழ் விடுதலை புலிகள் உட்பட 15 அமைப்புகள் மீது தடை செய்யப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சினால் விசேட வர்த்தகமானி அறிவித்தல் ஒன்று வந்து வெளியாகி இருக்கிறது. உண்மையிலே இது ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. என்னன்னு சொன்னால் இந்த பாதுகாப்பு தடை சட்டம் வந்து நீக்கப்படும் அப்படி சொல்லித்தான் அரசாங்கம் பாராளுமன்ற தேர்தலில் வந்து வெற்றி பெற்றிருந்தது. ஆனால் நீக்கவில்லை. இதில் வந்து இன்னும் ஒரு விஷயத்தை வந்து பாதுகாப்பு அமைச்சர் சொல்லியிருக்கு. என்னென்னு சொன்னால் இப்போ தமிழர்கள் மட்டும்தான் நீங்கள் பாதுகாப்பு தடை சட்டத்தில் வந்து கைது செய்யப்படுகிறார்களா அப்படி என்று சொல்லி சொன்னால் அப்படி என்று இல்லை. இங்கே வந்து சிங்களவர்களையும் நாங்கள் இந்த பாதுகாப்பு தடை சட்டத்தின் ஊடாக கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் நாங்கள் வந்து பாதுகாப்பு தடை சட்டத்தை வந்து உடனடியாக நீக்க முடியாது அப்படின்ற வகையிலே வந்து இந்த கருத்துக்கள் வந்து வெளியாகி இருக்கிறது. அதே மாதிரி இந்த வரவு செலவு திட்டத்தினுடைய பேச்சுவார்த்தை அல்லது வந்து அது சம்பந்தமான கருத்தாடல்கள் வந்து பாராளுமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் வந்து இந்த ஜீவன் தொண்டமான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அவர் வந்து அங்கே வந்து வாக்கு சேர்த்து வாக்கில் பாராளுமன்றம் வருகின்ற பொழுது அவர் வந்து
மக்கள் வாக்களித்து வெற்றி பெற்று தான் அவர் பாராளுமன்றத்துக்கு வந்திருந்தார். அந்த வேளையில் கடந்த பாராளுமன்ற கூட்டத்தில் வந்து எங்களுடைய வேலை எங்களுக்கு தெரியும், நீங்கள் உங்களுடைய வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அமைச்சர் சந்திரசேகரன் வந்து சாடையாக கூறியிருந்தார். யார் என்று சொன்னால் ஜீவன் தொண்டமான் அந்த இடத்துல வந்து சொன்ன விஷயம் தான், நாங்கள் வந்து நீங்கள் 7 மணி நேரம் செய்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயம் நடந்தது. ஆனால் இன்று வந்து ஜீவன் தொண்டமான் திருப்ப சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், நான் வந்து மக்கள் என்னை வந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பி இருக்கிறார்கள், வாக்களித்து அனுப்பியிருக்கிறார்கள், உங்களைப் போல நாம் அந்த தேசிய பட்டியலில் நான் உள்ள வரையில அப்படின்றத வந்து ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு மலைய மக்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தீர்ப்பீர்களாக இருந்தால் நானும் அதுக்கு வந்து உங்களோட உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஜீவன் தொண்டமான் வந்து பாராளுமன்றத்தில் தெரிவிச்சிருக்கிறார். இதில் வந்து இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கின்ற விஷயங்களாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த தையிட்டி விகாரை பிரச்சனையில் வந்து தொடர்ச்சியாக சர்ச்சையான கருத்துக்கள் போகிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தையிட்டி விகாரையினுடைய அந்த விகாரையை இடிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட், அதாவது கயேந்திரகுமார் அவர்கள் அவருடைய பேர் போட்டு அந்த போஸ்ட் ஒரு போஸ்ட் ஒன்று வந்து சமூக வலைதளங்களில் வந்திருந்தது. இது சம்பந்தமாக காவல்துறையில் வந்து முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. இது முறைப்பாடு செய்யப்பட்டது மட்டும் இல்லாமல் இது வந்து கௌரவ பாராளுமன்ற உரிமை டாக்டர் அர்ச்சுனா அவர்களாக இந்த போஸ்டை வந்து வெளியிட்டார் அப்படின்ற கருத்து வந்து வெளியாக இருந்தது. ஆனால் காவல்துறையினர் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி வந்தது, எங்கேருந்து வெளியில் வந்தது அப்படின்றது ஆராய்ந்து 2 ஊடகவியலாளர்களை கூப்பிட்டு அவர்களை வந்து விசாரணை நடத்தியிருக்கிறது. 6 மணி நேரங்கள் தொடர்ச்சியாக விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவர்கள் வந்து வார்னிங், அதாவது வந்து அவர்கள் வந்து இனி வருகின்ற காலங்களில் இவ்வாறான விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு வந்து தக்க அறிவுரை கொடுத்து அவர்களை வந்து விடுவித்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாக இருக்கிறது. இது வந்து இன்றைய சமூக வலைத்தளங்களில் இன்று பேசப்படுகின்ற ஒரு விஷயங்களாக இவ்வளவு செய்திகளும் காணக்கூடியதாக இருக்கிறது. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.